நடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணாமலை கிட்ட முத்து கால் பண்றாங்க. அப்பா, இன்னைக்கு நைட் நான் வர மாட்டேன், மீனா வர சொல்லியிருக்கா, நாங்க போறேன் பண்றாங்க. சரி முத்து, அப்பா பத்திரமா படுங்க, வேலைக்கு மாத்திரை போட்டு படுங்கன்றாங்க. முத்து, நீ ஒரு இடத்துலயும் மீனா ஒரு இடத்துலயும் இருக்கிறது நல்லவா இருக்குன்றாங்க. அப்பா, எனக்கும் புரியுது, இன்னைக்கு கூட கூப்பிட்டேன் வா மீனான்னு சொல்லிட்டு வரமாட்டேன், என்னால் வந்தா அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, அத்தைக்கும் மனசுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிட்டாங்க சொல்கிறாங்க. சரி முத்து, அவளை நீ கம்பல் பண்ணாத, அவளுக்கு இங்கே எப்போ விருப்பமாக இருக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, அவளா எப்போ வரணும்னு விருப்பப்படுறாளோ அப்போ வரட்டும், நானும் விட்டுட்டேன், கேட்டு பார்த்துட்டேன், வர முடியாதுன்றப்போ என்னப்பா பண்ண முடியுன்றாங்க. சரி முத்துன்றாங்க. உடனே விஜய் என்னங்க என்ன விஷயமானு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து மீனாவோட வீட்லேயே தங்குறானான்றாங்க. ஏங்க இங்க வந்து போறதுக்கு ஒரே அடியா அங்கேயே போயிட்டு அவனை தங்கிட சொல்லன்றாங்க. ஏன் விஜயா, ஒட்டு மொத்தமா வீட்டுல இருக்க எல்லாரையும் அனுப்பிட்டு நீயும் உன்னுடைய பெரிய பையன் மனோஜ் 2 பேரும் மட்டும் நீங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கியான்றாங்க. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, பின்னு என்ன விஜயா, அவனால எந்த அளவுக்கு மீனவை விட்டு பிரிஞ்சு இருந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது விஜயா. ஏன்னா உனக்கு நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலு, அந்த மாதிரி தானே, யாரு என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படி தானேன்றாங்க. ஏங்க ஏதோ புருஷன் பொண்டாட்டிய நான் தான் பிரிச்சு வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவ வீட்டை விட்டு போயிட்டா பின்னாடி இவன் போகணும் என்ன இருக்குன்றாங்க. பின்ன என்ன, நான் எங்கேயாவது போனா என்ன தேடிட்டு நீ வரமாட்டியா, உனக்குன்னா ஒரு நியாயம் அவங்களுக்குன்னா ஒரு நியாயமா, என்ன விஜயா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க ஜோஷியர் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்றேன், எனக்கு நீங்க முக்கியம், அந்த மாதிரி மீனாவுக்கு முத்து முக்கியம், குடும்பம் முக்கியன்றதுனால தானே இந்த எதை பத்தியும் கவலைப்படாம நீ சொன்னதை அவளால பொறுத்துக்க முடியாம இந்த வீட்டை விட்டு போனா, மீனா இல்லாம எந்த அளவுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் உனக்கு புரியுதா விஜயன்றாங்க. எனக்கு எதுவும் புரிய தேவையில்ல, அவளும் இந்த வீட்டுக்கு வர தேவையில்ல, நான் தான் புதுசா ஒரு வேலைக்காரிய வைக்கலான்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்தா இந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. சரி விஜயா, உன்கிட்ட சொல்லி உன்னை திருத்தல நினைச்சது என்னுடைய தப்பு தான், உனக்கு சொல்லி எனக்கு எனர்ஜி போனதுதான் மிச்சம், இனி நான் எதையும் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கோபமா அண்ணாமலை அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம மீனாவுக்கு பயங்கரமா திங்கிங் ஓடிட்டே இருக்கு. எது மீன் பண்ணி ரோகிணி இப்படி சொல்லிட்டு போனா என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஸ்ருதியும் கால் பண்றாங்க. மீனா தூங்கிட்டீங்களான்றாங்க. தூக்கம் வரலையே, அது இல்லாம அவர் வரன் வேற சொல்லியிருக்காரு, இதுதான் மீனா உங்களுக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் பிடிச்ச விஷயம், அதுவே ரவி பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு நான் என் வீட்டுக்கு என்னை பார்க்கணும், என் கூட பேசணும், என் கூட தங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சமாவது எண்ணம் வந்ததா, இதுதான் மீனா அவனை பொறுத்த வரைக்கும் நான் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கா ரவின்னு சொல்லிட்டு ரவி மேல கோவத்தை கட்டுறாங்க. ஸ்ருதி, ஏன் ஸ்ருதி அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க, ரவியும் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு, ரவி ரொம்பவே நல்லவரு நல்லா சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காங்க. மீனா, நான் பேச வந்த விஷயத்த மறந்துட்டு ஸ்டூபிட் ரவியை பத்தி பேசிட்டு இருக்கேன், எனக்கு ரோகிணி சொன்ன விஷயம் மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கு, நீங்க எனக்கு உதவி பண்ணா உங்களுக்கு நல்லது, உங்க லைஃபுக்கு நல்லது, நீங்க எனக்கு உதவி பண்ணலைன்னா நான் யாருன்றத காட்ட வரும்னு சொல்லிட்டு சொன்னாலே அப்படி ரோகிணி என்னதான் பண்ணுவாங்கன்றாங்க. நானும் அதே விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸ்ருதி, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலன்றாங்க. மீனா, எனக்கு என்னவோ உங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முழுசா வேலை பார்த்துருக்கா ரோகிணின்றது மட்டும் இப்ப 100% நான் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பா அவதான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா, ஆன்டிக்கு ஜோஷியத்து மேல நம்பிக்கை அதிகமா இருக்குன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாமோன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ருதி சொல்றாங்க. எனக்கும் அது புரியுது, ஆனா அத்தை கிட்ட அதை சொன்னா அத்தை நம்ப மாட்டாங்க, அத்தையோட பயத்தை இன்னும் ஏன் அதிகரிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாங்க. என்ன மீனா பல குரல் பேசுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்னதும், என்னம்மா பல குரல் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன முத்து, நேத்து தானே என்ன பாத்தீங்க, உடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க, சரி உங்க தம்பி நான் இல்லாம ரொம்பவே ஜாலியா இருக்காரு போலியன்றாங்க. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க, உங்க 2 பேருக்கும் என்னது ஆச்சோ தெரியல,
ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்க 2 பேரையும் இப்படி தவிக்க வைக்கிறீங்களே, இது நியாயமான்றாங்க. முத்து, நீங்க வேணும்னா மீலா இல்லாம ரொம்பவே வருத்தப்படுறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா நான் இல்லாமலாம் ரவி வருத்தமே படல. ரவி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரவி சரியா சாப்பிட்றதுல, சரியா தூங்குறதுல, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி முத்து, நான் வந்த விஷயத்த பேசுறேன், எதுக்காக வந்து உனக்கு ஃபோன் பண்ணணும் அந்த விஷயத்த பேசுறேன். எனக்கு என்னவோ ரோகிணி சதித்திட்டம் போட்டுதான் மீனாவை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, மீனாவும் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா இதை பத்தி யோசிக்கணும். முதல்ல அந்த ஜோஷியக்காரி ஒருத்தி வந்தால, அவ யாரு, யார் சொல்லி வந்தான்ற விஷயம் வந்து எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து அதுக்கான அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை நம்ம பார்க்கலாம். எடுத்தோ கவுத்தோம் யார் மேலேயும் பழி போட்டுற முடியாதுல்ல. அதனால தீர விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஸ்ருதி, மீனா, முத்து 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சந்திரா வராங்க. சந்திரா வந்ததும் வாங்க மாப்பிள்ள உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே பரிமாறிட்டு இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க ரூம்ல படுத்துக்கோங்க, நாங்க மொட்டை மாடிக்கு போறோன்றாங்க. அத்தை, இந்த ரூம்ல எல்லாம் என்னால படுக்க முடியாது. ஏன் மாப்பிள்ள, வீடு வசதி கொஞ்சம் குறைவா இருக்கா உங்க வீடை கம்பேர் பண்ணும்போது? அத்தை, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரூமே இருந்தாலும் 3/4 நேரம் நாங்க மொட்டை மாடியில தான் நிலாவை பார்த்துக்கிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அது ஒரு தனி சுகம் அத்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மீனாவும் போயிட்டு முத்து பக்கத்துல படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க போலன்றாங்க. ஆமா மீனா, என்ன பண்றது? சரி, நீ வந்து அம்மாவுக்காக வீட்டை விட்டு போயிருக்க, அம்மாவோட பயத்தை வந்து போக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இப்பவே இந்த நிமிஷமே எங்க வீட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டா நான் தாராளமா உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா நீ வருவியா? வர மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து முத்து வந்து, மீனா, உன் மனசுல இருக்க பயத்தையும் போக்கணும், அதே மாதிரி பல குரல் கேட்கிற கேள்வியும் சரியான கேள்விதான். இது எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா ஒரு பதில் வேணும்னா அதுக்கு அந்த சாமியார் யாரு, அவ எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொன்னா, இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. எங்க ஸ்ருதி வந்து சொல்றாங்க, அதை வந்து நீங்களும் சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பா பல குரல் யார் மேலேயும் பழி தூக்கி போடாது. பல குரல் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதனால இந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்றது தப்பு இல்லைன்னா எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து அடுத்த நாள் காலையில எழுந்து, மீனா, அந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு நீ சீக்கிரம் வர்றதுக்கான ஸ்டெப் எடுக்கணுமோ அது எல்லாமே நான் கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப செல்வம் வந்து, முத்து, இந்த வட்டியை கட்டிடுன்னு சொல்லிட்டு வட்டி பணத்தை கொடுக்குறாங்க. செல்வம், என்கிட்ட பணம் இருந்தா அந்த வட்டி கூட நான் வாங்க மாட்டேன்டா, ஆனா எனக்கே ரொம்ப கஷ்டன்றாங்க. ஏண்டா முத்து, எனக்காக காரை வந்து அடமானம் போட்டிருக்க, இதை விட பெரிய விஷயம் என்னடா இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் சீட்டு கட்டி உன்னுடைய காரை மீட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னுடைய காரை நான் மீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி முத்துன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே சாமியார் அம்மா கிளம்பி போறாங்க. தூரமா வந்து இதை நம்ம முத்து பார்த்துறாங்க. முத்து பார்த்துட்டு, இதுதான் அந்த சாமியார் பொம்பளைன்னு சொல்லிட்டு செல்வம் கிட்ட கேட்குறாங்க. டே முத்து, என்ன சாமியார் பொம்பளை, யாரடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. டே செல்வம், வண்டி ஏடுறான், அந்த பொம்பளைய ஓவர்டேக் பண்றா, ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு முத்துவும் செல்வமும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த லேடி ஓவர்டேக் பண்ணி போறாங்க. கரெக்டா அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. உடனே செல்வம் கேட்குறாங்க முத்து கிட்ட, டே முத்து, யாருடா இந்த பொம்பளை? பார்க்க சாமியார் பொம்பளை மாதிரி இருக்கு, இந்த சிந்தாமணியோட வீட்டுக்கு உள்ள போகுதுன்றாங்க. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுடா, எல்லா விஷயத்துக்கும் இப்ப எனக்கு விட தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. உடனே செல்வத்துக்கும் ஒண்ணுமே புரியறதில்ல. செல்வம் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. நீ என்ன சொல்ல வர, எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. மீனா இப்ப என் கூட வீட்லயே இல்லைன்றாங்க. சிஸ்டர் வீட்ல இல்லையா? ஏண்டா குடிச்சிட்டு சிஸ்டர் கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா? ஏண்டா முத்து இப்படி பண்றேன்றாங்க. டே, அத ஒண்ணு இல்லடா, நடந்த கதையே வேறன்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்றாங்க. அப்படின்னா இந்த பொம்பளை சாமியார் வந்து ஃப்ராடான்றாங்க. ஆமாண்டா, ஆனா என் அம்மா வந்து இவங்க தான் வந்து தெய்வ வாக்கு சொல்றவங்க, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்த சொல்றவங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்பிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு என்ன பேசுறாங்க என்ன ஏதுன்ற ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தா
கண்டிப்பா என் அம்மா கிட்ட வந்து இவங்கள பத்தின உண்மையை நிரூபிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்ப முத்து செல்வம் 2 பேருமே சிந்தாமணியோட வீட்டுக்கு யாருக்குமே தெரியாம போறாங்க. அங்க போனதும் பொம்பளை சாமியார் வந்து சிந்தாமணி கிட்ட, அம்மா நீங்க தானே என்ன உதவி வேணும்னாலும் வேணும்னு சொல்லி கேட்டீங்க, யார்கிட்டயோ ஏதேதோ சொல்லி 5-10 சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க யாரு கண்ணுலயும் படக்கூடாது, எங்கேயாவது தூரமா போயிடு நீங்க பணம் கொடுத்தீங்க, அந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு, இப்ப எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க நான் அவ்வளோ பணம் கொடுத்தேன், ஏதோ சின்னதா ஒரு உதவி செஞ்சேன், அதுக்காக நான் அவ்வளோ பணம் கொடுத்தேன், அந்த பணம் செலவாயிடுச்சுன்னு வந்து திரும்ப கேட்குறேன்றாங்க. என்னமா பண்றது, நீங்க பண்ண சொன்ன வேலையை பண்ணிட்டேன், அதுக்கு முன்ன சின்ன சின்னதா தப்பு பண்ணுவேன், தப்பிச்சிடுவேன், இப்ப பெரிய தப்பா பண்ணியிருக்கேன், ஒரு பொண்ணை வந்து பழி போட்டு அவளை மாமியார் வீட்டுல இருந்து வெளியே தள்ளியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளுடைய புருஷன் என்ன சும்மா விடுவானா, என் பொண்டாட்டி பத்தி தப்பாவா பேசுறேன்னு சொல்லிட்டு அப்பவே என்ன அடிக்க வந்தான், இப்ப என்ன சும்மா விடுவானா, சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பத்தியா செல்வம் வந்து, முத்து நீ சந்தேகப்பட்டது சரிதான், மீனவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சிந்தாமணி போட்ட வேலை தான், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா முத்து, மீனா வீட்டுல இருந்தா என்ன பிரச்சனை, இல்லாக்காட்டி என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த சிந்தாமணிக்கு இந்த வேலைன்றாங்க, எல்லாம் மீனா மேல இருக்க பழிய வந்து தீர்த்துக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா. இவளை சும்மாவே விடக்கூடாது, மீனா கிட்ட அப்பப்ப வம்பு இழுப்பான், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா நான் இருப்பேன், அதுக்காக இவ என்ன பண்ணாலும் அதை நான் ஏத்துக்கணுமா, இப்பவே இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவளை தரன்னு ஜெயிலுக்கு இழுத்துட்டு போயிட்டு அவளை கம்பி என்ன வைக்கல, என் பேரு முத்துவே கிடையாதுன்றாங்க. கரெக்டு தாண்டா முத்து, முதல்ல இந்த விஷயத்த இப்பவே இந்த நிமிஷமே பண்ணுடா, அவளுக்கு அப்பதாண்டா புத்தி வருன்றாங்க. ஆனா செல்வம் அவளுக்கு இந்த தண்டனை பத்தாது, அவளுக்கு சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து கெட்ட பேர் ஆக்கி விடணும்டா. இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டு இந்த சாமியார் பொம்பளையும் சிந்தாமணி 2 பேருமே கெட்டவங்கன்னு சொல்லி அவ பிஸ்னஸை ஒட்டு மொத்தமாக முடக்கணும், அப்பதாண்டா எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு இப்போ முத்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியும் அந்த பொம்பளை சாமியார் பேசிட்டு இருந்த வீடியோவை வந்து சோசியல் மீடியாவில் இன்டர்நெட்டில் போட்டுடுறாங்க. இன்டர்நெட்டில் போட்டதும் எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்குறாங்க. உடனே ரவி வந்து, அம்மா பொம்பளை சாமியார் சொன்னதுனால அண்ணிய வீட்டை விட்டு துரத்துனீங்களே, அவ எப்படிப்பட்ட ஃப்ராடு, யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. இதை காட்டினதும் இதெல்லாம் ஃபேக்கு, அதான் முத்து எப்பயோ ஒரு விஷயத்த சொன்ன நீ ஏன் ஐன்னு சொல்லிட்டு அது மாதிரியான்றாங்க. ஏன் விஜயா, ஏன் ஐயா இருந்தா அதுக்காக இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா, அவங்க 2 பேரும் பேசுறத வீடியோ எடுத்திருக்கிறதே முத்து தான், பின்னாடி பாரு அது உண்மையான வீடியோ, முத்து பேசியிருக்கிறதும் வந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன இது, சிந்தாமணி இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒவ்வொரு முறையும் நம்ம விஜயாவை பயம் பொறுத்துனது எல்லாமே விஜயா வந்து நினைச்சு பாக்குறாங்க. சிந்தாமணி நீங்க எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என் புருஷனுக்கு இப்படி ஒரு ஆபத்தை பண்ணியிருக்கிறது நீதான், என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா உன்னை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா விஜயா வந்து கோபத்துல இருக்காங்க. இப்ப முத்து நேரா போலீஸை கூட்டிட்டு வந்து சிந்தாமணியோட வீட்டுக்கே வராங்க. சிந்தாமணிக்கு ஒண்ணுமே புரியுதுல, என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் எதுக்காக வந்திருக்கீங்கன்றாங்க. இல்ல உங்களுக்கு மாமியார் வீடை சுத்தி காட்டுறதுக்காக தான் சொல்லிட்டு முத்து வந்து பேசினதும், டேய் நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு, ஒழுங்கா இங்க இருந்து போ, என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்றாங்க. மேடம் நீங்க பண்ண வேலை இன்டர்நெட்ல பாப்புலர் ஆயிட்டு இருக்கே, ஏன் அதை நீங்க பார்க்கலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அப்படி எந்த ஒரு பெரிய விஷயமும் பண்ணலையே, அதுவா பாப்புலர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா மொக்க வாங்குறாங்க சிந்தாமணி சாமியார் பேசின விஷயம், அண்ணாமலையை வந்து ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் சொல்லிட்டு எல்லாமே வந்து உளறிருப்பாங்க. இது எல்லாமே தான் நம்ம முத்துவும் செல்வமும் சேர்ந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. இவங்க 2 பேரோட வீடியோவால இப்ப சிந்தாமணிக்கு ஒட்டு மொத்தமா மார்க்கெட்டே போயிடுது. ஆர்டர் பண்ணது எல்லாருமே வந்து திரும்ப அட்வான்ஸா கொடுங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாருமே வந்து நின்றுக்கிறாங்க. இப்போ உடனே முத்துவை பார்த்த சிந்தாமணி, என்னை பழி வாங்கிட்டு இல்லைன்றாங்க. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, நீ எப்படிப்பட்ட கேவலமான ஜென்மம், பொம்பளையா போயிட்ட, அது என் அம்மா வயசுல இருக்க உன்னை அடிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இதுக்கு மேல என்கிட்டயோ என் குடும்பத்துக்கிட்டயோ இல்ல என் பொண்டாட்டிக்கிட்டயோ வாழாட்டணும்னு நினைச்சேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. முத்து வந்து சிந்தாமணி வந்து
டே முத்து, நான் யாருன்னு தெரியாம சிங்கத்தோட வாய்க்குள்ள கையை விட்டுட்டடா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு சிந்தாமணி பயங்கர கோபமா அங்கிருந்து போறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து விஜயா வராங்க. சிந்தாமணி, இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினேன், என் உயிருக்கு உயிரான புருஷனை ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு போயிருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்றாங்க. போதும் மாஸ்டர், நான் பண்ணத விஷயத்த மட்டும் நீங்க சொல்றீங்களே, என் கூட கூட்டு சேர்ந்ததும் ரோகிணி தான், ரோகிணி சொல்லிதான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு ரோகிணியோட பேரை மாட்டி விட்டுறாங்க. என்னது, அவளும் கூட சேர்ந்து இதை செஞ்சாலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. ஆனா இதுல ரோகிணி இன்வால்வ் ஆகல. இருந்தாலும் சிந்தாமணி ரோகிணி இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. இப்ப விஜயா அந்த ரோகிணி எங்க இருக்கா, அவளை இப்பவே என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்கடா, அவளை என் கையால அடிச்சு சாகடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல விஜயா இருக்காங்க. இப்ப முத்துவும் சரி, ரவியும் சரி, மனோஜும் சரி, 3 பேருமே ரோகிணியோட வீட்டுக்கு போறாங்க. வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி ரொம்பவே அனுசரிச்சு பேசுற மாதிரி பேசுறாங்க. இப்படி ஒரு கேவலமான வேலை செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இந்த ஒரு ரீசனை வச்சு நாங்க உனக்கு விவாகரத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்க? சிந்தாமணி கூட சேர்ந்து என் அப்பாவை ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன்ல மனோஜ். சிந்தாமணி மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ணாங்க, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் எதுக்காக, ஏன் இப்படி பண்றீங்க? அங்கிள் ரொம்ப நல்லவர் தான் சொன்னாங்க. போதும் நிறுத்து, உன் நாடகத்தை இத்தோட நிறுத்திக்கோ, உன்னை கூட்டிட்டு போக போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரோகிணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கிரிஷ் முத்தங்கல், என் அம்மாவை விட்டுடுங்க முத்தங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. கிரிஷ்ன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் அழுதுகிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப ரோகிணிக்கும் சிந்தாமணிக்கும் சரியான தண்டனை கிடைக்குமா? இது மூலியமா நம்ம மனோஜுக்கும் ரோகிணிக்கும் விவாகரத்து கிடைக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.